நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். மத்தேயு 6:7. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 6:7. When you pray, do not use a lot of meaningless words, as the pagans do, who think that their gods will hear them because their prayers are long. Matthew chapter 6 verse 7. என் அருமை தேவ பிள்ளைகளே, நாம் எத்தனை வார்த்தைகளை கூறி ஜெபிக்கிறோம் என்பதை தேவன் ஒருபோதும் காண்பதில்லை. அவர் காண்பதெல்லாம் நம் ஜெபத்தோடு இணைந்து வரும் இருதயத்தின் வாஞ்சையை தான். வாஞ்சையோடு கூடிய இருதயத்தின் ஏக்கமே உண்மை ஜெபமாகும். இந்த வாஞ்சையின் ஏக்கம்தான் தேவனை கிட்டி சேர்ந்து பதிலையும் பெற்று தருகிறது. நீங்கள் உண்மையாகவே பொருளை உணர்ந்து ஜெபிக்கும் பட்சத்தில் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை கூறினாலும் அது சரியே. கெத்சமனே தோட்டத்தில் ஒரே ஜெபத்தை இயேசு 3 தடவை ஜெபித்தார். ஆனால் அவ்விதம் அவர் திரும்ப திரும்ப ஜெபித்த வார்த்தைகள் அர்த்தமற்ற கிளிப்பிள்ளையின் ஜெபம் அல்ல. அவர் ஜெபித்த ஒவ்வொரு நேரமும் வார்த்தைகள் இருதயத்தின் பாரமாக பொங்கி வந்தது. இன்று கிறிஸ்தவர்கள் வாரத்தின் 6 நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் தேவனிடம் ஏராளமான பொய்களை கூறுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் என்னை முற்றும் ஒப்புவித்தேன் இயேசுவே என்றும், பொன்னும் வெள்ளியும் உமக்கே, அதில் ஒரு சல்லியும் எனக்கல்ல போன்ற வாசகங்கள் கொண்ட பாமாலை கீர்த்தனைகளை மிகவும் துணிந்து தேவனிடம் கூறி வாயினிக்க பாடுகிறார்கள். பாடல் புத்தகத்தில் மேற்கூறிய வார்த்தைகள் இருப்பதால் அதை நீங்கள் பாடுவதில் தவறில்லை. ஆனால் நீங்களோ அவ்வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து பாடவில்லையே. இவ்வித பாமாலைகள் பாடும் நீங்கள் நான் தேவனுடன் நேருக்கு நேராய் பேசுகிறேன் என்பதையும் உணரவில்லையே. இவையெல்லாம் என்ன? நீங்கள் தேவனிடம் பொய் சொல்கிறீர்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்றல்லவா இயேசு கூறினார். ஆனால் இன்றோ தேவனுக்குரிய பயம் சிறிதும் இல்லாமல் இவ்வித ஆண்டவரின் கண்டிப்பான எச்சரிக்கையை உதாசீனம் செய்யும் கிறிஸ்தவ சந்ததியின் நடுவிலேயே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அப்படி இருக்கலாகாது. ஜெபம். பரலோக தந்தையே, அர்த்தமில்லாமல் திரும்ப திரும்ப கூறி இதுவரை வீணாகி விட்ட எங்கள் ஜெப வாழ்வில் பொருள் உணர்ந்து ஜெபித்திட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.